ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு நியூவான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு டார்க் ரொமான்ஸ். கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்கும், கூடவே ரொமான்டிக் லவ் மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்க போது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் எடுத்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டோரியோட நேம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அன்னோன் நம்பர் கால். ஆனால் அவன் என் புருஷன், அதாவது கால் பண்ணவன் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ புரியல, புரியும். நீங்கள் எபிசோட்குள்ளே வாங்க, உங்களுக்கு செம்ம த்ரில்லிங் காத்திருக்கு, கூடவே ரொமான்டிக்கான சீன்ஸும் காத்திருக்கு. ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த எபிசோட் 1. மணி 12:45 மிட் நைட்டு. பிரியா அவளோட பெட்ரூமில் டார்க்காக இருக்குது. அவள் பெட்டில் படுத்து டீப்பான ஒரு தூக்கம், பயங்கரமான ஒரு தூக்கத்தில் இருக்கா. அப்போ அவளோட ஃபோன் வந்து டிங்கு டிங்குன்னு வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. அவளுக்கா தூக்கத்தில் கண்ணே முழிக்க முடியல. அப்படியே மெல்லமாக ஃபோன் அப்படியே தடவி எடுத்து அப்படியே பார்க்குறா. பார்த்தா அன்னோன் நம்பரில் இருக்குது. அன்னோன் நம்பரா, யார் அப்படின்னு தூக்கத்திலே அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறா. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு எந்த ஒரு வாய்ஸும் கேட்கல. அப்படி சைலண்ட்டாக இருக்குது. இவளுக்கா தூக்கத்தில் வேண்டா டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு பயங்கர கடுப்பு. அந்த கடுப்புலே ஒன்று பேசுங்க இல்லை ஃபோனை வைங்க, யார் அது அப்படின்னு கேட்குறா. அப்போ ஒரு வாய்ஸ், ஹலோ பிரியா அப்படின்னு. அந்த வாய்ஸை கேட்டதும் பிரியாக்குள்ளே என்னமோ ஒன்று பண்ணுது. அப்படியே டக்குன்னு கண்முழிச்சு, யார்? நான் உன் ஹஸ்பண்ட். என்னது? என்ன விளையாடுறீங்களா? ஹலோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நாளைக்கு 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு இந்த காஃபி ஷாப் வா, உனக்கு எல்லாம் புரியும். ஹலோ ஹலோ, என்ன சொல்கிறீங்க? ஹலோ ஹலோ மிஸ்டர், ஹலோ ஹலோ. திரும்பி சொல்கிறேன், நான் தான் உன் புருஷன். நீ நான் தொட்டு தாலி கட்டினேன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அவளுக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா எவனோ ஒருத்த கால் பண்ணுறான், புருஷன்றான், நான் பொண்டாட்டின்றான், தாலி கட்டினன்றான், நான் என் கழுத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு பார்க்குறா. அவளுக்கு மைண்டு ஃபுல்லாக அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன். நாளைக்கு வேறு காஃபி ஷாப் வாங்க, என்ன பண்ண போகிறான்னு வேறு தெரிலையே. ஐயோ கடவுளே, யாருன்னு தெரில. இது ஒருவேளை ப்ராங்க் காலாக இருக்குமோ? ஆனால் அவனுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிச்சு? நான் புருஷன் வேறு சொல்கிறான். கண்டிப்பாக ப்ராங்காக தான் இருக்கும். நான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுறேன். ஆனால் வாய்ஸ் எனக்கு ஏதோ ஹார்ட் டச் ஆச்சு, ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு வேளை நைட்டு 12 மணிங்கிறனால பயத்தில் அப்படி இருக்கோ அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ளே அப்படிப்பட்ட கன்ஃபியூஷன். அவளுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளை இந்த கால் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக தூக்கம் வரல. தூங்கும் ட்ரை பண்ணுறா. பட் அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், நான் தான் உன் புருஷன் அப்படின்னு. அதுதான் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது, நான் உன் புருஷன்னு. அப்படியே கட்டுப்பாயிடுச்சு. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டா. அப்படியே மறுநாள் காலையில் எந்திக்கிறா. ஆஃபீஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக டயர்டாக ஒரு கன்ஃபியூஷனோடு கிளம்பிகிட்ருக்கா. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி போகிற? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. ஆஃபீஸ்க்கு வந்து சிஸ்டம் எதுக்கு உட்காந்துருக்கா. பட் அவளுக்கு டைப் பண்ண கையே வர மாட்டேங்குது, டைப் பண்ணவும் தோண மாட்டேங்குது. மைண்டு ஃபுல்லாக அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன். அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே உட்காந்துருக்கா. ஃபேஸ்லேயே தெரியுது ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா. அண்ட் அவளுக்கு தூங்கணும்னு நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா. சரி காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு காஃபி கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவள் சொன்னது ஞாபகம் வருது. ஈவினிங் 5 o'clock காஃபி ஷாப்புக்கு வா, எல்லாம் தெரியும்னு சொல்லியிருப்பான்ல. அதை நினச்சி பார்த்துட்டு காஃபி குடிக்கலான்னு போயிருந்துருப்பா. இல்லை வேண்டாம், நம்ம ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அவளோட பிளேஸில் வந்து உட்கார்றா. வேலையே ஓட மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காரும்போது பிரியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனு அவள் பக்கத்து டேபிளில் தான் இருந்திருப்பா. இவ்வளோ நேரம் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னமோ ஒன்று சரியில்லை அப்படின்னு பக்கத்தில் வந்து பிரியா பிரியா அப்படின்னு 2 வாட்டி கூப்பிட்றா. பட் பிரியாவுக்கு வந்து அவள் கூப்பிட்றதே கவனிக்கல. அவள் காது கேட்காத மாதிரி தான் உட்காந்துருக்கா. ஏய் பிரியா, என்னடியாச்சு பிரியா? அனு, என்னாச்சு அனு? என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ என்ன எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க, என்னாச்சு உனக்கு? அப்போ பிரியாக்கா, என்னத்தையும் நம்மளை கூப்பிட்டாளா அப்படின்னு தோணுது. அவகிட்டே கேட்குறா, நீ என்னை கூப்பிட்டியா? சரியாக போச்சு, கூப்பிட்டது கூட காதில் இல்லாமல் அப்படி என்ன யோசிச்சுட்ருக்க? நானும் அப்போதே முடிச்சு நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். உன் ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப டயர்ட் தெரியுது. எதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? அப்போது பிரியாவும் ஒரு மாதிரி பயத்துலையே, அனு அது வந்து அப்படின்னு நைட்டு கால் வந்தது, அவன் காஃபி ஷாப் வான்னு சொன்னது, முக்கியமாக சொல்லியிருப்பான்ல நான் தான் உன் புருஷன் அப்படின்னு, அதையும் சொல்கிறா. இதை கேட்டு அனு ஷாக் ஆகி, என்னடி சொல்கிற, இதெல்லாம் உண்மையா? நம்பர்லாம் இங்கே பாரு அப்படின்னு அன்னோன் நம்பரில் இந்த கால் நம்பரை காமிக்கிறா. ஆமாம், கால் வந்திருக்கு,
ஒருவேளை யாராவது உன்னை ப்ராங்க் பண்ணுறாங்களா? என்ன யார்கிட்டையும் ப்ராங்க் பண்ண போகிறா? நான் தான் யார்கிட்டையும் அந்தளவுக்கு சரியாக பேச மாட்டேனே. ஆமாம், உன்னை ப்ராங்க் பண்ணுற அளவுக்கெல்லாம் யாரும் கிடையாது தான். அப்படியே இது நடக்குது தெரியல. அவன் ஈவினிங் காஃபி ஷாப் வான்னு சொல்லியிருக்கான். போறியா? இல்லை நான் போகல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு பிரியா திரும்பி உட்காந்துக்கிறா. அப்போ அவன் முன்னாடி வந்து, இங்கே பாரு, போய் பார்த்துடலாம், நான் உன் கூட வரேன். யார் வந்திருக்கான்னு தான் பார்த்துடலாமே, ஏன் பயப்படுற? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டான்னு தோணுது, சரியாக படலை, பயமாக இருக்குது அனு, வேணாம் அனு அப்படின்னு பிரியா எவ்வளவோ சொல்கிறா. பட் அனுவா, இப்படியே பயந்துட்டுருக்க போறியா? எதுக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு இப்போ தான் ஃபோனை ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணால் அவன் திருப்பி கால் பண்ணியிருக்கான். பாரு, இப்படியே விட்டால் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. வா, நான் கூட வரல, என்னால் பார்த்துக்கலாம், மீட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பேசலாம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நானும் கூலாக சொல்கிறா. பட் பிரியாவுக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்குது. சரின்னு ஈவினிங் அவன் சொன்ன மாதிரி அதே காஃபி ஷாப் 5 o'clock. அனுவும் பிரியாவும் போய் உட்காந்துருக்காங்க. அனு சைடில் உட்காந்துருக்கா, பிரியா பக்கத்தில் உட்காந்துருக்கா. அப்போ காஃபி ஷாப்புக்குள்ளே ஒரு பர்சன் வராங்க. ஒரு ஃபார்மலான ஒரு ஷர்ட்டு, ஒரு நீட்டான பையன், காமான ஃபேஸு, பார்க்க குட் லுக்கிங். அப்படியே நேராக பிரியாவை பார்த்தும் நடந்து வரான். பிரியாக்கா அவனை பார்த்துட்டும் இவன் நம்மக்கிட்ட தான் நடந்து வரானா அப்படின்ட்டு ஒரு ஃபீல். அவனோட கண்ணை பார்க்குறான், அவன் கண்ணில் ஏதோ ஒன்று தெரியுது. அப்படியே பார்த்துட்டு உட்காரும்போது, ஹாய் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறான். நீங்கள் 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 தானே நேற்று கால் பண்ணதா? ஆமாம், நான் தான் நேற்று உனக்கு கால் பண்ணது, நான் அர்ஜுன், உன் புருஷன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். பிரியாக்கு அதை கேட்டது கோவம் வந்துடுச்சு. டேய், என்ன ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கியா? நான் யார் நினச்சிட்ருக்கேன்? நான் சிங்கிள், எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை, ஒன்றும் ஆகலை, என்ன நீ பேசிகிட்டு இருக்க? என்ன கேவலமான ஒரு விளையாட்டு இது? உனக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்கு வேறு டாபிக் கிடைக்கல, இந்த டாபிக் தான் கிடச்சிச்சா? பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லா தானே இருக்க, எதுக்கு இவ்வளோ கேவலமாக போய் சொல்லிகிட்ருக்க? என்கிட்ட என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, காசு கிடையாது அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியா, இல்லை கேமரா எங்கேயா ஒழிச்சு வச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு அவள் ஆக்ரோஷத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்கா. பட் அர்ஜுன் எதுவும் பேசாமல் ஜஸ்ட் அவளை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஏய், இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், சிரிக்கிற நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரம் உட்காரியா, பேசி முடிச்சிட்டியா? நீ எப்பவுமே இப்படி தான், சொல்ல வரத்தை கேட்க மாட்டேன், தம்னு குதிப்ப, என்ன நம்மளை பற்றி கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு பிரியா முடிச்சுட்டு அவனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது, உட்காரு, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அனுவும் உட்காரடி, என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரியாவும் அமைதியாக உட்கார்றா. அப்போ அர்ஜுன் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்கிறான். ஆக்சுவலி நீ என் பொண்டாட்டி தான். உனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதில் உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, உனக்கு எல்லா விஷயம் மறந்து போயிடுச்சு, நான் தான் உன் புருஷன் அப்படின்னு அடித்து சொல்கிறான். பிரியாக்கு இதை கேட்டது அப்படியே ஷாக்கு, ஹார்ட் பீட்டாக டப்பு டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அனுவா, என்னடி சொல்கிறா, அப்படியே தான் ஆச்சா அப்படின்னு கேட்குறா. பிரியாக்கா அப்படியே தான் ஆன மாதிரி அவளுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு மண்டையாட்டுறா. உடனே அர்ஜுன் வந்து எவிடன்ஸ்காண்டி அவன் ஃபோன் கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. அதுலேயே மணப்பெண்ணா பிரியா உட்காந்துருக்க மாதிரி, மாப்பிள்ளையா அர்ஜுன் உட்காந்துருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து பிரியா ஷாக் ஆகி அப்படியே ஃபோனே கீழே போட்டுட்டா. என்ன இது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. இதில் அர்ஜுன் அவன் கையில் கொண்டு வந்திருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா இவங்க 2 பேரோட மேரேஜ் சர்டிஃபிகேட், பிரியாவோட சைன் அப்படியே அதில் இருக்குது. 2 பேரோட ஃபோட்டோ போட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட் கொண்டு இருக்குது. பிரியாவோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவளோட சிக்னேச்சர், அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறான். இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவள் பயங்கர ஷாக்காக இருக்கா. அனு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, பிரியா, ஃபோட்டோஸை பார்த்தாலே எனக்கு போயா தெரியல, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே உண்மைடி, எதுவுமே அனிமினேஷன் கிடையாது, அண்ட் நீ எடிட்டிங்கும் பண்ணல, எவ்ரி திங் இஸ் ட்ரூ, உண்மையாகவே நீ பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டது பிரியா அப்படியே ஷாக் ஆகி, என்ன 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 நடக்குதுங்க அப்படின்னு அர்ஜுனை பார்த்து, என்ன என்ன சொல்கிற நீ? இங்கே பாரு பிரியா, நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் அவன் கண்ணை பார்த்தது இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது. அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. அப்படியே ஹார்ட்லாம் மெல்ட் ஆகுது. நம்ம 2 பேரும் ரொம்ப உயிருக்குற காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உன் அம்மா அப்பா நான் தான் எல்லா தப்பு பண்ணேன், என்னால் தான் நீ இந்த நிலைமைக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகலை, நீ இன்னும் என் பொண்டாட்டி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை ரொம்ப லவ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவள் கண்ணிலேருந்து ஏனே தெரில அழுகையாக வருது. அவள் ஹார்ட் அவ்வளோ மெல்ட் ஆகுது. என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு அர்ஜுன் இன்னொன்று சொல்கிறான். 2 வருஷம் உன்னை தேடி நான் கஷ்டப்பட்டேன், நாயா பேயா அலைஞ்சேன், அதுக்கப்புறம்
1 வருஷத்துக்கு முன்னாடி தான் உன்னை கண்டுபிடிச்சேன். 1 வருஷம் உன்னை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். நீ வேலை பார்க்குற இடம், வீட்டுக்கு போகிற இடம், நீ என்ன சாப்பிடுவ, சாப்பிட மாட்டேன் எல்லாத்தையும் நோட் பண்ணேன். நீ மாறலை. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னை மட்டும்தான் மறந்த, என் காதலை மட்டும்தான் மறந்த. ஆனால் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படின்னு அவன் சொல்லும் போது அவளுக்கு பயங்கரமாக அழுக வருது. பிரியாவோட அம்மா கால் பண்ணுறாங்க. பிரியாவை கால் அட்டென்ட் பண்ணுறா. பிரியா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ எதுக்கு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, கெட்டவன். ஒழுங்கா இங்கே அங்கேருந்து எழுந்து வந்து ஓடிடு, போயிரு அவன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. பிரியா அப்படியே ஷாக் ஆகி அம்மா அம்மான்றா. கால் கட் ஆகிடுச்சு. அப்படியே அர்ஜுனை பார்த்து முழிக்கும் போது அர்ஜுன் அப்படியே ஒரு ப்ரீத் எடுத்துகிட்டு, என்ன உன் அம்மா என்னை கெட்டவன்னு சொன்னாங்களா, நான் டேஞ்சர்னு சொன்னாங்களா அப்படின்னு வில்லத்தரமாக சொல்கிறான். என்னடா அப்படின்னு பிரியாவோட கண்ணு 2 விரியுது. அப்போ சடனாக காஃபி ஷாப்புக்கு வெளியில் ஒரு பர்சன் பிரியாவே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். இதை பிரியா நோட் பண்ணிவிட்டு இவன் யார் அப்படின்னு பார்த்துட்டு அர்ஜுன்கிட்ட யார் அவன் அப்படின்னு கேட்குறா. அர்ஜுன் அதை பார்த்ததும் இவனா, இங்கேருந்து ஓடு அப்படின்னு கத்துறான். ஏன் எதுக்கு? உன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே இவன் தான். நீ எல்லாத்துக்கும் மறந்து போனதுக்கு காரணம் இவன் தான். இவன்கிட்டேருந்து ஓடு, தப்பிச்சிரு அப்படின்னு கத்துறான். பிரியாவுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி படப்படன்னு வருது. அவன் வேற உள்ளே வரான். வந்து பிரியா கிட்ட தான் அப்படியே வரான். அர்ஜுனா அவனை பிடிச்சி வச்சுட்டு பிரியா நீ ஓடு அப்படின்னு பிரியாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடுறான். ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எபிசோட் 2 சூன் வரும், வெயிட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது? உண்மையாகவே இவன் பிரியாவோட புருஷனா? இவங்க காதல் ட்ரூவா? இந்த பர்சன் யார் நடுவில் பிரியாவை குறுக்க பார்த்தது? ஏன் அவங்க அம்மா அப்படி சொன்னாங்க? இதெல்லாம் தெரியணும்னா செகண்ட் எபிசோடில் தெரியும். ஸோ மறந்துடாமல் பாருங்கள், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? பை சீ லெட்டர். அண்ட் மறந்துடாமல் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பிடிஎஸ்எஃப்எஃப் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பிடிஎஸ்எஃப்எஃப் வந்து டெலிகிராம் சேனலில் நான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் போய் அந்த சேனல் விசிட் போய் பாருங்கள், ஓகேவா? பை சீ லெட்டர்.